ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி சேவிங்ஸ் மணி சேனல். நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் உழைச்சி சம்பாதிக்கிறோம். ஆனால் சம்பாதிக்கிற காசை நம்ம சேமிச்சும் வைப்போம். ஆனால் சேமிக்கிறவங்க எல்லாருமே நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்களா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகம்தான். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற காசை சேமிக்கிறதோட மட்டும் நிப்பாட்டாமல் அதை பெருக்கிறதுக்காகவும் நம்ம யோசிக்கணும். எப்படின்னா, நம்ம சேமிக்கிறோம் இல்லைங்களா, சேமிக்கிற காசை நம்ம ஒரே இடத்துல மட்டுமே முதலீடு பண்ணாமல், இல்லை நம்ம காசாவை மட்டுமே சேமிச்சுட்டு வராமல், நம்ம ஒரு முதலீடாகவும் நம்ம பெருக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும். எப்படின்னா, நம்ம எப்படி இப்போ காசு சேர்த்து ஒரு நகையை எடுத்து வைக்கிறோமோ, அதே மாதிரி நகையாக கொஞ்சம் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் காசாக சேர்த்து ஒரு இடமா வாங்கி போடலாம். அடுத்து நீங்கள் வேறு உங்களுக்கு காசு இப்போது இந்த எஸ்ஐபி மாதிரியெல்லாம் போடுறது ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் சேர்க்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த இதில் போட்டால் நம்மளுக்கு பெருகும். இல்லை நீங்கள் தொழிலே செய்கிறீங்கனாலும் அடுத்து ஒரு தொழில் உங்களுக்கு நல்லா அதை பற்றின நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் போட்டு உங்களுடைய வருமானத்தை பெருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது தான் உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். ஏன்னா நம்ம சேமிப்பு மட்டுமே நம்ம வாழ்க்கையை உயர்த்துமான்னு கேட்டால் சேமிப்பும் முக்கியம், ரொம்பவே முக்கியம். ஆனால் நம்மளோட சேமிப்பு பெருகிற மாதிரி இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பெருகிற சேமிப்பு தான் இன்றைக்கி நல்ல நிலமையில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட சேமிப்பை ஏதோ ஒரு இடத்துல முதலீடாக போட்டு பெருக்கி வச்சுருக்காங்க. இன்றைக்கி அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னா அந்த காலத்தில் அவங்க அவங்களோட சம்பாத்தியத்தில் நகையாக எடுத்து வச்சுருப்பாங்க நிறையா. இல்லை நிறைய இடம் வாங்கி போட்டிருப்பாங்க. அவங்கெல்லாம் தான் இன்றைக்கி அவங்களோட லைஃப் ஸ்டைல் அந்த ஒரு சேமிப்பையும் முதலீட்டை பெருக்கினதுனாலையும் மட்டுமே அவங்களோட லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி மாறி இருக்குது. இன்றைக்கி அவங்க ஒரு நல்ல நிலமையில் இருக்காங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பண்ணுற விஷயங்கள் மட்டும்தான் நாளைக்கு நம்மளோட சந்ததிகளும் ஒரு நல்ல நிலமையில் இருக்கிறதுக்கு வழிவகுக்கும். அதுதான் சொல்கிறேன். நீங்கள் சேமிக்கிறதோட மட்டும் நிப்பாட்டாமல் உங்களோட சேமிப்பை பெருக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு முடியும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து நகை வாங்குங்க. அடுத்து காசு சேர்த்து நகை வாங்குறீங்களா, கொஞ்சம் நகை சேர வரைக்கும் சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் காசாகவும் சேருங்க, நகையாகவும் சேருங்க. அந்த நகையை வச்சு உங்களால் ஏதாவது ஒரு இடம் வாங்க முடிஞ்சுன்னா இடமாவும். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல டெவலப்பான ஏரியாவில் போய் இடம் வாங்காதீங்க. எப்பவுமே நம்ம பண்ணுற இடம் நல்ல டெவலப் ஆகிருக்கு இந்த இடம் அப்படின்னு சொல்லி அங்கே வாங்கும்போது நம்ம நிறைய காசு போட்டு வாங்க வேண்டி வரும். இதுவே நீங்கள் இனிமேல் டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஏரியாவில் வாங்கும்போது உங்களுக்கு கம்மி விலையில் கிடைக்கும். உங்களுக்கு அதிக அளவு நிலம் கிடைக்கும். இப்போ நீங்கள் 2 சென்ட் டெவலப் ஆன ஏரியாவில் வாங்குறத ஒரு 5 சென்ட் 6 சென்ட்டாக நீங்கள் டெவலப் ஆகக்கூடிய ஏரியாவில் வாங்கலாம். பின்னாடி டெவலப் ஆகுதுன்னா அது நம்ம பசங்களோட ஃப்யூச்சருக்கு உதவும். நமக்கே கூட உதவலாம். நம்மளோட பிற்காலத்தில் நமக்கே கூட உதவலாம். அந்த மாதிரி லேண்ட் வேல்யூலாம் என்றைக்கு இருந்தாலும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் டெவலப் ஆகக்கூடிய ஏரியாவில் பார்த்து நிலத்தை வாங்கி போடுங்க. உங்களால் முடிஞ்சதை உங்களோட சேமிப்பை விரிவாக்க பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.